நண்பர்களே, இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் வீற்றிருக்கக்கூடிய பண்ணாரி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்களால ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வந்தாங்களாம். ஒரு நாள் ஒரு காராம் பசு தினந்தோறும் தன்னை தனியா போய் வர்றத அந்த மேய்க்கிற ஆள் பார்த்துட்டாரு. அப்புறம் அந்த பசுவை பின்தொடர்ந்து போய் பார்க்கையில அந்த பசு ஒரு வேங்க மரத்தோட அடியில புற்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல பால் தானா பொழியறத பாக்குறான். இத போய் ஊர் மக்கள் கிட்ட தெரிவிக்க அவங்க அந்த குறிப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்யறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு புற்றும் அதன் அருகில சுயம்பு லிங்க திருவுருவமும் வேங்க மரத்தடியில இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ அங்கிருந்தவருக்கு அருள்வாக்கு கேரளாவிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டி கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையா வந்த எழில் மிகுந்த இந்த இடத்துல தான் தங்கி விட்டதாகவும் தன்னை இனிமே பண்ணாரி அம்மன் அப்படின்னு போற்றி வழிபடுங்கன்னு அருள்வாக்கு கூறினாராம். இதையடுத்து குடிலமைத்து மக்கள் வழிபட்டாங்களாம். காலப்போக்கில் அம்மனோட அருள் பரவத் தொடங்கி இப்போ மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயிலா இது திகழ்கிறது. இங்க பாத்தீங்கன்னா விபூதியே கிடையாது, புற்றுமண் தான் விபூதி பிரசாதமா தரப்படுது. தெற்கு நோக்கி இருக்கும் அம்மன் கோயில் இது. அம்மன் சுயம்புவா முளைச்சதுனால இந்த தலத்தோட சிறப்புகளில் ஒன்று, பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டி இங்க மலை போல குவித்து அவற்றை எரித்து 8 அடி நீளம் பரப்பு கொண்ட அக்னி குண்டமாக்கிடுவாங்க. இத கரும்பு வெட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல தலைமை பூசாரி இறங்கி நடந்து செல்வார். பின்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்குவாங்க. காலையில 4 மணி முதல் மாலை நடைசாற்றும் வரை பக்தர்கள் தொடர்ந்து அக்னி குண்டம் இறங்குவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மெய்சிலிர்க்கும் காட்சி. கடைசியா ஆடு மாடு போன்ற கால்நடைகளை கூட பக்தர்கள் குண்டம் இறக்கி நடக்க வைப்பாங்க. இந்த கோவில் மிகச்சிறப்பு இந்த குண்டம் திருவிழா தான். இது தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் புகழ்பெற்றது. இங்க பாத்தீங்கன்னா கண் பார்வை இல்லாதவங்க, அம்மை நோய் தீர, குழந்தை வரம், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முக்கியமான வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றத்துக்காக இங்கு அம்மனை வேண்டி நடைபெறுது. இங்கு தரும் வேப்பலைய வாங்கிட்டு போய் வச்சா அம்மா கண்டறிஞ்சவங்க உடனே குணமாயிடுவாங்க. இதை தவிர திருமண பாக்கியம், கை கால் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள், விவசாய செழிப்பு வேண்டுவோர் இந்த தலத்துல வேண்டிக்கிட்டா பிரார்த்தனை கை கூடுது. நேர்த்திக்கடனா உருவ தகடுகள் வாங்கி அர்ச்சனை செஞ்சு உண்டியல்ல போடுறாங்க. அக்னி குண்டம் இறங்குறது, மரவன வேல் எடுத்து சுத்துது, கடா வெட்டுதல், அம்மனுக்கு விளக்கு போடுறது, புடவை சாத்துறது, இதெல்லாம் வழக்கமான அபிஷேக ஆராதனை செய்தல். அதெல்லாம் இந்த தலத்துக்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனா செய்யறாங்க. அன்னதானமும் இங்க பண்றாங்க. தமிழ்நாடு தவிர கர்நாடக மாநில மக்களிடையேயும் பெரிய அளவில் புகழ்பெற்ற தலம் இந்த பண்ணாரி அம்மன் கோவில் தான். இப்பேற்பட்ட இந்த அம்மா காலை கோவில் திறந்திருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த பங்குனி குண்டம் பெருந்திருவிழாங்கிறது 20 நாள் திருவிழா. 5 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இங்க கலந்துக்குவாங்க. அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்கள்ல கோயில்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இதை தவிர வாரத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த கோயில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். மேலும் தீபாவளி, பொங்கல், தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பின் போதும் இந்த கோவில்ல பெருந்திரளான பக்தர்கள் வருகை தராங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சிறப்பு வாய்ந்த பல கோவில்கள் இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எத்தனை நண்பர்கள் இந்த பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.